ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஏ விலாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஹவுஸ் கட்டிருந்தோன்னு நம்ம சொல்லியிருப்போம் செகண்ட் சீரீஸில். அதாவது ஒரு தப்பு பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி ஒரு ஹவுஸ் கட்டிட்டேன். உங்களுக்கு நம்ம இப்போதைக்கு நம்ம ஹவுஸ் தான் கட்டியிருக்கேன். நார்மலான ஒரு ஹவுஸ் தான். நம்ம அதனால் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா தெரியல. நம்ம ட்ரீ ஹவுஸ் வேறு கட்டிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த கேவ் பெரிய கேவாக இருக்குல்ல, எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம். அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னு தெரியும். உங்களுக்கு தெரியலாட்டினா நம்ம சொல்கிறேன். நம்ம நம்ம அந்த ஒரு வில்லேஜில் இருந்தோம்ல, ஸ்ட்ரெயிட்டாக இங்கே தான் அங்கிட்டு இருக்கு வில்லேஜு. நான் அங்கேருந்து இங்கிட்டு வந்துட்டேன், வேறு வில்லேஜுக்கு வந்துட்டேன். பிகாஸ் நான் ஏன்னா லாவா கையில் வச்சுருந்தேன். என்னன்னு தெரில, நான் சும்மா வச்சுருந்தேன். நம்ம கட்டி இந்த வீட்டுக்குள்ளே லாவா கையில் வச்சுட்டு ஒன்று செய்யலான்னு சொல்லிட்டு செய்யும்போது கரெக்டாக வீட்டுக்குள்ளே ஊற்றிட்டேன். கடுப்பு நான் இங்கேன்ட்டேன். இதுதான் நம்ம ஹவுஸ். இனிமேல் வீடியோஸ் எல்லாம் இதில் தான் போடுவோம். ஓகே கைஸ், நம்ம இப்போ என்ன செய்யலான்னு தான் தெரில. உங்களுக்கு வேணால் நான் விடிஞ்சதுக்கு காலையில் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இந்த கேவை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம். நம்ம போர்ட்டல் போகிறோம் இதுதான் சொல்லியிருந்தோம். நெதர் போர்ட்டல் எண்டு போர்ட்டல் தான் போய் எண்டர் ட்ராகன் அடிக்கலான்னு சொல்லியிருந்தோம். கிரியேட்டிவில் நெதரைட் ஆர்மர் போட்டிருக்கேன், ஏன்னா அந்த எண்டர் ட்ராகன் அடிக்க. இது நான் அண்டர் கிரவுண்டில் சும்மா ஒரு ஸ்பேஸ் கட்டியிருந்தேன். ஓகே கைஸ், நம்ம இப்போ தூங்கிடுவோம். வேறு வழி இல்லை. இப்போதைக்கு நம்ம சர்வே பண்ணோம், அவ்வளோதான். இந்த வில்லேஜ்லேருந்து எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துட்டேன். ஒரே ஷாட்டு தான், க்ரியேட்டிவ் போட்டேன், ஓடி வந்துட்டேன். ஏன்னா இந்த வில்லேஜ் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. லாவா ஊற்றுருந்தா கையில் வச்சுருந்தேன். ரூம்குள்ளே இருக்கும்போது தெரியாமல் இப்படி கையை ஏன்னா ஃபர்னேஸை தொட்டேன், அது கொட்டிருச்சுங்க. எப்படி ஆச்சுன்னே தெரில. ஓகேங்க, இந்த கேவை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம். சர்வைவலில் போகலாம். ஓகேங்க, இப்போதைக்கு நம்ம சீல்டு இல்லை, அதனால் அயன்காலம் அடித்து சீல்டு எடுக்கலான்னு நினைக்கிறேன். டைமண்ட் பிக்காக்ஸ் தான் இருக்குது, ஏன்னா க்ரியேட்டிவில் எடுத்தேன். உங்களுக்கு அதுதான் வச்சுட்டு வந்துடுறேன், க்ரியேட்டிவ் போட்டு. உங்கள் பெர்மிஷனில் ஒன்று கேட்டுடுறேன். என்ன, நான் பீக்கன் ஆக்டிவேட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அதாவது நான் ஆரோ எடுக்க போகிறேன் க்ரியேட்டிவில். ப்ளீஸ் கிவ் மீ. கைஸ், இப்போ நம்ம கேவை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம். கொஞ்சம் டீப்பாக டார்ச் மட்டும் எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் டீப்பாக கிளம்பிடலாம். சீல்டு ஒன்று எடுத்துக்கலாம். நம்மள் நல்லது, உங்கள் என் நல்லது. இந்த ஸ்பை கிளாஸ் வச்சுக்கோ, எதுக்கோ தேவைப்படுங்க. லேண்டனோட இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு டார்ச் மட்டும் வச்சுக்கலாம். டபுள் டார்ச் வச்சுக்கலாம். செட்டிங்ஸில் போய் சர்வைவல் போட்டு நம்ம இந்த கேவை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஃபுட்டில் இப்போதைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போவோம். அதுக்கப்புறம் ஃபுட்ஸ் தேர்த்திக்கலாம். கிரேவல் நிறையா இருக்குங்க. வச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கேன். அயன் கிடச்சா நல்லாயிருக்கும், ஹீட் பண்ணிடலாம்.
நம்ம போன வீட்டில் நிறையா பெருசாக போட்டிருப்பேன், அதனால் உங்களுக்கு இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பெருசாக போட்டனால உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப தூரம் அந்த மாதிரி இருக்குது. கீழே ஒரு இடம் இருக்குது. இப்போதைக்கு நம்ம ஃபுட்டில் நம்ம கீழே விழுந்துருவோம் கண்டிப்பாக. கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து போகலாம். ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, ஒன்றுமே தெரிலங்க. இருந்தாலும் சாம்பி ஐயோ சாம்பி வேறு இருக்குங்க. ஹார்ட்டு கம்மியாக இருக்குது. நல்ல வேலை அடிச்சிட்டேன். டைம் இந்த ஸ்வாடை வச்சுட்டு வர மறந்துட்டேன். சாரி. யூஸ் பண்ணிக்கோ அந்த கேவுக்கு மட்டும். ப்ளீஸ் கிவ் மீ எக்ஸ்கியூஸ். வாட்டர் பக்கெட் மட்டும் தேவைப்படும். வாட்டர் பக்கெட் இருந்துச்சுன்னா எனக்கு கவலையே பட தேவையில்ல. பெரிய கேவாக இருக்குங்க. கீழே அம்மா ஐயோ வில்லேஜர் சாம்பி. எனக்கு ஹார்ட் வேறு இல்லை. இப்போதைக்கு எதுவுமே தெரில. இதைத்தான் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். பவு இருக்குது நம்மக்கிட்ட. பவ்வை வச்சு அடிக்கலாம். அடித்தாச்சு. ஜாம்பி மட்டும் இருக்கான். ஆஃப் ஹார்ட்டில் இருக்கேன். உள்ளே அயன் கிடச்சினா நான் நல்லது. கீழே ஏதோ இருந்துச்சு. ஜோம்பி இருக்குது கைஸ். அங்கே ஒரு டார்ச் வச்சிடலாம். அயன் இருக்குங்க, ஆனால் நம்மக்கிட்ட ஸ்வாட் இல்லை. பிக்காக்ஸ் இல்லை. வேஸ்ட்டாக வந்துட்டோம். இப்போ நம்மக்கிட்ட பிக்காக்ஸ் இல்லை. என்ன செய்யன்னு தெரியலை கைஸ். நம்ம மேலே போய்ட்டு இங்கே திரும்ப வரலாம். பிக்காக்ஸ் இல்லை. ஐயோ கீப் இன்வென்ட்ரி போடல, மறந்துட்டேன். அதனால் கீப் இன்வென்ட்ரி போட்டுக்கிறேன். எதில் இருக்குன்னு தெரில கீப் இன்வென்ட்ரி. கைஸ் கீப் இன்வென்ட்ரியை தான் தேடிட்டுருக்கேன். இந்த வீடியோ கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும், கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஏன்னு சொல்லட்டுமா, நம்ம என்ன சொல்கிறது, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னே தெரில. நம்ம ஐயோ கைஸ் நம்ம கிளம்பியாச்சு. க்ரியேட்டிவ் தான் போட்டேன். திங்ஸை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம இது பண்ணிடலாம். நம்ம இந்த லைட்ஸை பார்த்துக்கிட்டே போனால் நம்மளுக்கு எந்த வழியாக போகணுன்னு தெரிஞ்சிடும். இங்கே தான் வந்திருந்தேன். இந்த இருக்குது நம்மளோட திங்ஸ். இந்த இடத்துல தான் நம்ம வந்தோமான்னு டவுட்டாகவே இருக்குது. நான் திங்ஸ் ஃபுல்லாக காணுங்க.
இந்த பக்கம் வந்த மாதிரியே எனக்கு ஞாபகம் இல்லையே. இந்த பக்கம் வழி போகுதுங்க காய்ஸ், இங்கிட்டு தான் வந்தோம். மிஸ் பண்ணியாச்சு. ஸ்டோன் பிக்காக்ஸ் மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்குவோம், ஏன்னா எனக்கு வந்து மைண்ட் பண்ணணும். கீழே இருக்குது நம்மளோட திங்ஸ் தான். நான் உங்களுக்கு இங்கே ஃபுல்லாக டார்ச் போட்டு உங்களுக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ண காமிக்கிறேன், ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் இருட்டாக இருக்குது. காய்ஸ் நம்ம இப்போ போட்டாச்சு. மேலே ஒன்று தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு வேணால் பாருங்கள். ஆனால் உங்களுக்கு லைட்டு போட்டு காமிக்கிறேன். அயன் தெரியுது. இந்த பக்கம் லாவா ஒழுகுது, இந்த பக்கம் வாட்டர் வருது. வாட்டரை தாண்டி போகலான்னு சொல்லும்போது ஒரு இடத்த பார்த்தேன், ஸ்டெக் ஆகிடுச்சு ஃபோனு. உங்களுக்கு போன வீடியோவிலேயே காமிச்சிருப்பேன் இந்த ஃபோன் எவ்வளோ லேக் ஆகுதுன்ட்டு. அதில் கடுப்பு வந்துட்டு விட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்து மேலே கோல்டு இருக்குது. நான் சொல்லியிருந்தோம் நெதர் போர்ட்டல் போய் இது அது பேர் என்ன, அவன் பேர் பிக்லின் கிட்ட பேட்டர் பண்ணலான்ட்டு. பேட்டரான்னு தெரில. அதனால தான் நம்ம இப்போ கோல்டை தேடி வந்துட்டோம். கோல்டை உடைச்சா நம்மளுக்கு ஸ்டோன் பிக்காக்ஸில் கோல்டு உடைக்கலாமான்னு தெரில. இப்போதைக்கு வந்துட்டேன். மேலே ஸ்லைம் இருக்குங்க, இங்கேருந்து ஒரு குதிக்க முடியாது. நம்ம அந்த ஸ்லைம் அடிக்க முடியுமான்னு தெரில. வாங்க அதை உடச்சி மேலே போய் அந்த ஸ்லைம் என்னன்னு பார்த்துடலாம். குட்டி குட்டியாக இருக்குது ஸ்லைம்ஸு. இந்தா நான் உண்மையாகவே நானாக க்ரியேட் பண்ணல, உண்மையாகவே இந்த டபுள் ஸ்லைம்ஸ் தான் இருக்குது. இதால் அடிக்க முடியாதுன்னு நினச்சேன், அடிக்குதுங்க. பெரிய பெரிய ஸ்லைம்ஸ் அடிக்குது. கொல்றது நம்மளுக்கு நல்லது. இங்கே வந்து நான் மேலே ஏறிட்டேன். அடித்தா ஸ்கெலிட்டன் பவ் வச்சு நான் இவனை வச்சே அடிக்கிறேன். எனக்கு ஏன்னா ஷீல்டை யூஸ் பண்ண தெரில, எப்படி யூஸ் பண்ணணுன்னே தெரில. ஷீல்டை தெரிஞ்சுன்னா சொல்லுங்கப்பா, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோல்டு கிடைக்கலங்க, ஸோ நம்ம ஏமாற்றிட்டோம் மாறா. அதனால் தூக்க மாட்டி இதாக போகிறேன். இப்போ நம்ம அயன் பிக்காக்ஸ் செஞ்சுட்டு வந்து இந்த கோல்டு எடுக்கலாம். அயன் பிக்காக்ஸ்க்கு அயன் தேவை. எப்படியோ நம்மக்கிட்ட அயன் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ எதை போய் தேடன்னு சொல்ல. நம்ம இப்போ க்ரியேட்டிவ் போட்டு ஒரு ஷார்ட்ஸில் ஒன்று காமிச்சிருந்தானுங்க, நான் பண்ண போகிறேன். இப்போ நான் க்ரியேட்டிவ் போட்டு அதைத்தான் பண்ண போகிறேன். ஷார்ட்ஸில் உள்ள உண்மையாகிடுச்சுன்னா நான் அவ்வளோதான், அடிமையாயிருவேன். டிஸ்பென்சர் இப்போ எடுத்துக்கணும். அப்சர்வராக டிஸ்பென்சரான்னு தெரில, எடுத்துக்கிறேன். இதே இதுக்கு எடுத்தேன்னு தெரில. இப்போ நம்ம எடுக்கணும். ஆனால் இது அப்சர்வர் டிஸ்பென்சர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஓட்டையை போட்டுக்கணும். நம்மளை பார்த்த மாதிரி டிஸ்பென்சர் வச்சுட்டு நம்மளுக்கு இப்போ தேவையான திங்ஸ் ஒரு பிளேயர் மண்டை, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஆர்மர்ஸ் இருக்குது, அது தேவை. இப்போ பிளேயர் மண்டை, ஆர்மர்,
காய்ஸ் இப்போ வந்து அப்படி வச்சுட்டு என்ன செய்யணும்னா ரெட் ஸ்டோன் எடுத்துக்குவோம். ரெட் ஸ்டோன் இதுக்கப்புறம் லிவர் எடுத்துக்கலாம். உங்களுக்கு செய்கிறது தெரியுமான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இப்படி கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். கனெக்ஷன் கொடுத்துட்டு இங்கே 2 பிளாக் போட்டு 3ஆவது பிளாக் ஒன்று போட்டு இங்கே ஒரு 3 பிளாக் போட்டு இங்கே ஒரு 3 பிளாக் போட்டுக்கலாம். இங்கே ஒரு 3 பிளாக் போட்டு இப்படி 2 போட்டுட்டு இங்கே ஒரு பிளாக் போட்டு ஒருத்தனை ஸ்பான் பண்ணோம். யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியலாதான் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸ்கெலிட்டன் ஸ்பான் பண்ணோம். ஷார்ட்ஸில் பார்த்தது அப்படியே கரெக்டாக வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. இது ஒரு ஸ்கெலிட்டன் ஸ்பான் பண்ணிட்டு ஒரு பிளாக் போட்டுடலாம். ஸ்கெலிட்டன் எரியலை. ஓகே, இங்கே ஒரு லிவர் வச்சிடலாம். பிளாக் வச்சுட்டு இருக்கேன். லிவர் வச்சுட்டு இப்படி 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 பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போது உடச்சிட்டு பார்ப்போம். எங்கள் ஸ்கெலிட்டனை பாருங்க. வா, ஆர்மர் தான் போட்டிருக்கான். என்னங்க ஆர்மர் போட்டிருக்கான்? இதைத்தான் சொன்னேன். இவனை இதுக்குள்ளேயே வச்சு நான் இதை நினைக்கல. அவன் ஒரு ஹெட்டு வச்சுருப்பான், அதை நினச்சேன். இதை வச்சுட்டு உள்ளே இந்த ஹெட்டை வச்சுட்டு இதை வச்சுட்டு இதை இந்த ஹெல்மெட் எடுத்துடணும். பூட்ஸ் எங்கள் பூட்ஸு தான் போயிடுச்சு. அதனால் நம்ம திரும்ப எடுத்துகிட்டு இது பண்ணோம். சாமி முடியலை. இதை எடுத்து இதை தூக்கி போட்டு இதை எடுத்து இதை தூக்கி போட்டு அவ்வளோதான். ஷூவை மட்டும் எடுத்து தூக்கி போட்டு இப்போ நம்ம ஆர்மர் எடுக்கணும். இப்போ நம்ம ஒரு டைமண்ட் ஆர்மர் ஃபுல்லாக எடுத்துடலாம். ஹெல்மெட் எதுக்கு நான் சும்மா எடுக்கிறேன்னு தெரில. ஹெல்மெட் இப்போ தேவையில்ல. ஓகே, இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ஒரு ஆர்மர் ஃபுல்லாக போட்டு ஓகே. இங்கே ஒன்று கரெக்டாக போட்டு ஒரு ஸ்கெலிட்டனை ஸ்பான் பண்ணிடலாம். உட்காந்துட்டு தான் ஸ்பான் பண்ணோம். ஸ்பான் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லிவரை அழுத்தி போட்டோன்னா ஒருத்தன் நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டாக கிடைப்பான். கிடைச்சிட்டான். ஆனால் பார்த்தீங்களா கைஸ் எப்படி இருக்கான்னு? கைஸ் உன்னை பாருங்க எப்படி இருக்கான். நார்மல் ஸ்கெலிட்டன் மாதிரியே இல்லை. ஆனால் நம்ம சர்வைவல் போட்டால் அடிப்பானான்னு தெரில. ஏன்னா பிளேயரோட ஹெட் போட்டிருக்கேன். ஏதோ பிளேயர் நம்ம அடிக்கிற மாதிரி காய்ஸ் அடிக்கிறான். ஏதோ பிளேயர் நம்மளை அடிக்கிற மாதிரி இருக்குது. 2 பேர் நான் அடிச்சிட்டு இருந்தேன். இவனை பாருங்க, உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே ஏதோ பிளேயர் மாதிரியே இருக்கான். நானும் இவனை மாதிரியே காஸ்டியூம் போட போகிறேன். சும்மா சொன்னேன் கைஸ். இதோட நம்ம நெதர் போர்ட்டல் போகலாம். நம்மளுக்கு நிறையா வேலை இருக்குது. இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், ப்ளீஸ் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு அப்சிடியன் எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம அந்த வேர்ல்டு அந்த வில்லேஜில் போய் எடுக்கணுன்னா வேணாம், அந்த வில்லேஜ் போய் எடுக்கிறதுக்குள்ளேயே டைம் ஒரு நாள் ஆயிரும். அதனால் இப்போ நம்ம இங்கே எல்லாத்தையும் முடிச்சிடலாம். காய்ஸ், அதுக்கு தேவையான திங்ஸ் எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு போர்ட்டல் க்ரியேட் பண்ணிடலாம். நம்ம ஏன்டா இந்த வீடியோ மட்டும் நான் க்ரியேட்டிவ்லேயே இருக்கேன்னு சொல்லட்டுமா? ஏன்னா நம்ம ஒன்றும் இல்லை, நான் எதுக்குன்னே தெரில க்ரியேட்டிவில் இருக்கேன். இத்தனோண்டு செஞ்சுட்டேன் தெரியாமல். ஒன்று போட்டு இப்போ கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம எண்டர் ட்ராகன் அடிக்கும்போது நம்ம வந்து எங்கே போகிறோம்? சர்வைவலில் போய் அடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே போய் பிளேஸு தான் எடுக்க தேவையில்ல, சும்மா போகிறோம். இந்த இடத்த ஃபுல்லாக எரிக்க போகிறோம். ஏன்னா வாழ்கிறவனுக்கு ஃபுல்லாக எரிஞ்சு தான் அழுவானுங்க. ஏதோ ஒரு கேவில் இறக்கி விட்டானுங்க, ஏதோ ஒரு ஓட்டைக்குள்ளே இறக்கி விட்டானுங்க. உடச்சி நம்ம எல்லாம் போகலான்னு நினைக்கிறேன். உடச்சி போகிறேன். காய்ஸ், திரும்ப நம்ம வேர்ல்டுக்கு போகிறோம். இந்த இடம் ஏதோ டப்பா இடத்துல இறக்கி விட்டானுங்க, ஏமாற்றிட்டாங்க குமார் நம்மளை. ஓகே, இப்போ நம்ம போக போகிற இடம் எண்டு போர்ட்டல் மட்டும்தான். ஃபஸ்ட்டு நடுவில் நின்றுக்கலாம். நடுவில் இப்படி உக்காந்துக்கோங்க, ஏன்னா நடுவில் நிற்கிற இடமே நம்மளுக்கு தெரியாது. உட்காந்தா தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். காய்ஸ், இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஐ ஆஃப் எண்டர் தான் போட போகிறோம். காய்ஸ், நம்ம இப்போ ஐ ஆஃப் எண்டர் தான் போட்டுட்ருக்கோம். வரலை காய்ஸ், என்னன்னு தெரில. அங்கே ஒன்று போடல, சுபா அப்பயும் வரல, என்னன்னு தெரில. தூக்கி போட்டு பார்ப்போம். காய்ஸ், இப்போ நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து எண்டு போர்ட்டல் இல்லை. அதனால் இப்போ நம்ம அண்டர் கிரவுண்டுக்கு போயிட்டு இங்கே நம்ம அடுத்த வீடியோவில் எண்டு போர்ட்டல் க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? பாய் காய்ஸ்.